எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சனிப்பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியரை 2025 சனிப்பெயர்ச்சியாக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுறேன் ஜோசியரை, உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது, உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, நிதி பிரச்சனை, இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம், நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி வாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பிறகும். சரி, இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2025 சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போகிறாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. இந்த சனி பகவானோட பயிற்சி, அதாவது சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறார். இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியோட பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனிப்பெயர்ச்சி எப்படா வரும் அப்படின்னு வழி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்க ஆளுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா, ராசிக்கு இப்போ அஷ்டமத்தில் சனி. அஷ்டம சனி அப்படின்னா பெருசாக நம்ம ஒன்றும் விவரிச்செல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பொது வெளியில் அழுவ கூட முடியாது. எப்படா நம்ம அழுவோன்னு பார்க்குறதுக்கு தான் ஒரு கூட்டமே இருக்குது அப்படிங்கிறதால சத்தம் போடாமல் கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ளேயே அழுத வேண்டியது தான். அந்தளவுக்கு அடி மேலே அடி, திருமண பக்கம்லாம் பெரட்டி போட்டு அடி. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த 7.5 சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் பிரச்சனை கொடுப்பார் பார்த்தீங்களா, அவ்வளோ பிரச்சனையோ 2.5 வருஷத்துலேயே கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் அஷ்டம சனி. அப்படிப்பட்ட இடத்துல சனி பகவான் உங்களுக்கு இருக்கார். எந்த ஜோசியர்கிட்ட போய் எந்த இடத்துல போய் ஜாதகம் காமிச்சாலும் சரி, சுயஜாதகம் வலுவாக இருந்தாலும் சரி, நல்ல தசை இருந்தாலும் சரி, நல்ல புத்தி இருந்தாலும் சரி, ஜோசியக்காரங்க ஒரே வாரத்தில் முடிச்சுடுவாங்க. அஷ்டம சனி கழிட்டும்பா, அப்புறம் தான் நல்லாயிருக்கும், இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுருப்பாங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஆண்களால் அவமானம், ஆண்களுக்கு பெண்களால் அவமானம். நிறைய கடகராசிக்காரர்கள் ஆணோ பெண்ணோ பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒருத்தர் பிரிஞ்சிருக்கணும். அது வேலை விஷயமாக வெளியூரில் பிரிஞ்சிருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் பிரிஞ்சிருக்கலாம், இல்லை சொந்த ஊருக்குள்ளே இருந்தோம்னா 4 செவத்துக்குள்ளே சண்டை தான் போட்டுட்டு கிடக்கணும். ஏதோ நாங்களும் கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி 4 பேர்த்துக்கு வெளிமப்பா தெரியுமே ஒழிய உள்ளுக்குள்ளே 1008 பிரச்சனை. சில பேர் தாய் வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆண்களுக்கு பெண்களாலேயும், பெண்களுக்கு ஆண்களாலேயும் சகல விதத்துலேயும் பிரச்சனையை கொடுத்துருக்கோம். அதோட சனி பகவான் இருக்கிறது அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலும் அவர் பார்த்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட கொடுமையோட உச்சம். ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு அஷ்டம சனியாக இருந்துக்கிட்டு ராசிக்கு 10வது வீடான மேசத்தை பார்த்தாரு. அதோட பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய சிம்மத்தை பார்த்தாரு. அதோட பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தையும் பார்த்துட்டாரு. அப்போ சனி பார்வை அப்படிங்கிறது 10, 2, 5 இந்த 3 வீட்லேயும் விழுந்தது. குரு பார்க்குற இடத்த புனிதப்படுத்தி சரி பண்ணி விடுவார், சனி பார்க்குற இடத்துல வெளுத்து விட்டுருவார். இப்போ 10ஆம் இடத்தை சனி பார்த்ததால் தொழில் அப்படிங்கிறது ஏதோ என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக தான் இருந்திருக்கும். தொழிலில் வளர்ச்சி கிடையாது, 10 ரூபா நட்டம்தான். வெள்ளையும் சொல்லியமாக போய் ஆஃபீஸில் குந்துறனே ஒழிய வெள்ளை சட்டையில் 10 ரூபா இல்லைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி நல்ல வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க. நம்மளவே ஏதோ 10 ரூபா தின்னுட்டு போகலான்னு தான் பார்க்குற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. இப்படி தான் ஓடி இருந்திருக்கும். தொழில் ரீதியாக என்ன தான் நாம் நேர்மையாக தொழில் பண்ணாலும் கூட கொஞ்சம் அப்படியே லாபங்கிறது சுத்தம் அப்படியே இல்லை. கொஞ்சம் நாம் இதை புதுசாக ஆசைப்பட்டு பார்த்தோன்னா அடி வலுவாக தான் விழுவோம். அப்படி தான் ஓடிச்சு. 2ஆம் இடத்துல சனிப்பார்வை இருக்குது அப்படிங்கும்போது திருமண வரன் அப்படிங்கிறது தட்டிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கும். பொண்ணு பார்த்தோன்னா பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை பார்த்தோன்னா மாப்பிள்ளை கிடைக்காது. ஏற்கனவே இருந்த குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கும்.
இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துங்கிற அளவுக்காவது போயிருக்கும். அதுமாதிரி 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தையும் பார்த்துட்டாரு. பிள்ளைகளாலேயும் நிம்மதி இல்லை, அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஒன்று கிடக்க ஒன்று, இல்லை நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைப்போம், பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம், காலேஜுக்கு போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம், படித்து முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம், இப்படி தான் இருந்திருக்கோம். பிள்ளைங்களையும் நினச்சி நம்ம கஷ்டப்படுவோம். ஒரு கல்யாணமான பிள்ளைங்க இருந்தால் கூட அதுங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நமக்கு பெரிய சங்கடமாக இருக்கும். இப்படி தான் ஓடிச்சு. இதோட உங்கள் அஷ்டம சனியோட பலன் அப்படிங்கிறது முடிஞ்சு போய் நல்ல நேரம் வரப்போகுது. இப்போ வரப்போகிறத பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 9வது வீட்டுக்கு வரார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம். சனி அந்த இடத்துக்கு வரார். அப்படிங்கும்போது 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்ன செய்வார் அப்படின்னா, முதல்ல உங்கள் கடங்கண்ணை அடைச்சி விட்ருவார். சனி பகவான் என்ன செய்வாருன்னா, பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்க இருந்ததுன்னா அது எல்லாம் வில்லங்க நீங்கி இப்போ உங்கள் கைக்கு வரும். அப்பா பாட்டன் முப்பாட்டன் சொத்து, தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா, ஒரு பங்காளி ஒருத்தன் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கான், இழுத்துக்கிட்டு கிடக்கு, விற்க முடியல, போல வரல, இந்த மாதிரியான இனங்கள் எல்லாத்துலேயும் லாபம் கிடைக்கும். அப்போ பூர்வீக சொத்தில் ஒரு பாகத்தை விற்றுவிட்டு கடங்கன் இருந்தால் அடைக்கலாம், இல்லை தொழில்கள் பார்க்குறது அப்படின்னாலும் பார்க்கலாம், இல்லை இடத்துல ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விட்றேன், ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்றேன், இந்த மாதிரி விடலாம். அண்ணன் தம்பிக்குள்ள பாக பிரிவினை அப்படிங்கிறதும் நல்லபடியாக இருக்கும். சின்ன சின்ன சச்சரவு இருந்தாலும் அதன் பிறகு பாக பிரிவினைகள் அப்படிங்கிறது சுமூகமாக முடிஞ்சிடும். எதுக்காக இந்த சின்ன சின்ன சச்சரவு அண்ணன் தம்பி உள்ள வருது அப்படின்னு சொன்னோன்னா, சனி 9வது இடத்துக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11, 3, 6 இந்த 3 வீட்டை பார்ப்பார். அப்போ அண்ணன் தம்பி உறவுகளை குறிக்கக்கூடிய 3வது வீட்டை சனி பார்க்குறா இருக்கும்போது பாக பிரிவினையில் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் வரும். ஆனால் சரியாயிடும், அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. சரி, கடங்கண்ணி அடைஞ்சிருச்சு, வேலை ஏதாவது உருப்படுமா ஜோசியர் அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமாக வேலை கிடைச்சிரும். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறதே பாக்கியஸ்தானம். புது புது பாக்கியங்களை உருவாக்கி கொடுப்பாரு சனி. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு கூட வேலை கிடைக்கும், வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், தற்காலிக பணியில் இருந்தவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா கூட்டாளி வேலைக்கு போயிருப்பான், நம்ம தனிச்சு இனிமேல் தொழிலை நல்லபடியாக நடத்தலாம். இப்படி பல இனங்களில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது 3வது வீட்டில் பதியுதுங்கிறதால கொஞ்சம் அண்ணன் தம்பிக்குள்ளே விட்டு கொடுத்து போயிடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு இருக்கணும். ஒரே வீட்டில் நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கோம் 4 பேர் இருக்கோம் அப்படின்னா இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிரிஞ்சு இருந்துக்கிறது அப்படின்னு நல்லது. இல்லை ஜோசியரை நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கோம் அப்படின்னா சந்திப்புகளை தவிர்த்துக்கணும். அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம இருக்கிற நேரத்தில் அவங்க இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பி உள்ள குடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது, ஒரு வண்டி வாகன பராமரிப்பு பரிமாற்றம் இது மாதிரி கூட வச்சுக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஒரு நாள் வண்டி இல்லைன்னு இன்னொருத்த வண்டி எடுத்துருவோம், அது அன்றைக்கி ரிப்பேர் ஆகி போய் நம்ம பதில் சொல்லிட்டு கிடக்கணும். இப்படி ஆகிடும், கவனமாக இருந்துக்கணும். அதுமாரி ராசிக்கு 6ல் சனி பார்வை பதிதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறார். அதாவது ஒரு குருவோட வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு குருவோட வீட்டை அவர் பார்க்குறாரு. மீனத்துக்கு போய் உக்காந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு தனுசை பார்க்குறாரு. அதுதான் 6வது வீடு அப்படிங்கிறது. அந்த 6வது வீட்டை சனி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் உடலில் இருக்கிற நோய் நொடி எல்லாம் நீங்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். உடம்புல ஒரு நேர்மறை சக்தி நம்மக்கிட்ட இருக்கும். எதுவும் நம்மளால் முடியுண்டான்னு மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். அதுமாரி எதிரிகளை குறிக்கக்கூடிய சத்துருஸ்தானம் அப்படிங்கிறதால நம்மளை அழிக்கணும்னு நினச்சவன் பூரா தானாக அழிஞ்சு போவான். நம்ம யாரையும் துரத்திக்கிட்டு அலையணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்மள ஒருத்தன் காலி பண்ணணும்னு நினச்சோன்னா அவன் தானாக காலி ஆகிடும். வேறு இடத்துக்கு எங்கேயா ட்ரான்ஸ்ஃபரில் போவான், இல்லை வேலையை விட்டு சஸ்பெண்ட் ஆவான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ நம்ம பழப்பு உண்டு நம்ம உண்டு நம்ம இருந்தால் எதிராளிகளை சனி பார்வை பார்த்துக்கும், நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அது மாதிரி கடங்கண்ணி இருந்தால் அடைச்சிடலாம், எல்லா கடனும் அமையும். ஒரு நகை நட்டு அடவில் இருக்குது, ஒரு இடத்த ஒன்று லோன் போட்டு வச்சுருக்கேன், இப்படி இருக்கிற எல்லாமே கடன் அடைஞ்சு ஒரு மனநிறைவான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும். இருந்தாலும் லாபஸ்தானம் 11வது வீட்டில் சனி பார்வை இருக்குது. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் பேச்சியாகி 12வது வீட்டுக்கு வந்துடுவார் 2025. இப்போ 11ல் இருக்கார், அவரும் 12க்கு வந்துடுவார். அப்போ லாபத்தில் சனி பார்வை உழுது, விரயத்தில் குரு இருக்கார். அப்படிங்கும்போது வர்ற காசை 10 ரூபா பிடிச்சி வைக்க முடியாது. இதை சொல்லி தான் ஆகணும். இது பரவாயில்ல ஜோசியரை, நான் பிடிச்சி வைக்காட்டியும் சரி கடங்கண்ணி அடைச்சிட்டு நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. காசு பணம் 10 ரூபா சேராது. ஏதோ இருக்கிற கடங்கண்ணியெல்லாம் அடைச்சிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட கட்டிக்கிட்டு நம்ம நிம்மதியாக வாழலாம். அன்றாட பொழப்பு அப்படிங்கிறது எந்த சிக்கலும் இல்லாமல் போவோம். யார்கிட்டையும் போய் 10 ரூபா கடங்கண்ணின்னு நிற்க வேண்டியதில்லை, கை கட்டி பதில் சொல்ல வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நேரம் நல்லாயிருக்கும். 10 ரூபா சேமித்து வைக்க முடியாது, அது பின்வரும் காலங்களில் நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். அந்த வகையில் அஷ்டம சனி கழியுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விடுதலை. அப்படிங்கிறதால இந்த அஷ்டம சனி கழியக்கூடிய காலகட்டத்தில்
குச்சனூர், தேனி மாவட்டம் குச்சனூரில் இருக்கிற சனீஸ்வரர் கோவிலுக்கு போய் சனி பகவானை மனசார வணங்குங்க. இல்லை அப்படி போக முடியாது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களில் போய் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. ஒருத்தருக்கு வாங்கி போட்டாலும் அது அன்னதானம் தான். இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் ஒரு மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.